2011வது வருஷம் வந்து இங்கிலீஷில் வந்து ஒரு புஸ்தகம் வந்து கிடைக்கும். பிப்ளிக்கல் புஸ்தகம் கிடையாது, சத்தியம் சார்ந்த புத்தகங்கள் வந்து கிடையாது. அந்த புத்தகத்தை எழுதினவர் வந்து ஏகே பிரியோல்கர் அப்படின்றது, ஆனந்த் கட்கா பிரியோல்கர். இந்த ஏகே பிரியோல்கர் வந்து எதை பற்றி எழுதுறாரு அப்படின்னா, த கோவா இன்குசிஷன் அப்படின்ற புத்தகத்தை வந்து எழுதுறாரு. இந்த கோவா இன்குசிஷன் வந்து பிரதானமாக எதை பற்றி பேசுதுன்னா, இப்போ இந்தியா 1947 சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயருக்கு அடிமையாக இருந்துச்சு அப்படின்னு, நம்ம பரங்கியருக்கு அடிமையாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பரங்கியருக்கு முன்னாடி அடிமையாக இருந்துச்சுல்ல, யாருக்கு? பரங்கியருக்கு முன்னாடி அடிமையாக இருந்தது வந்து போர்ச்சுகீஸ் கிட்ட அடிமையாக இருந்துச்சு. ஸோ வந்து போர்ச்சுகீஸ் அரசாங்கம் வந்து அப்போது இருந்த கருமிளகுக்காக இந்தியாவை தேடி வந்தாங்க அப்படின்னு சரித்திரத்தை வந்து நான் படிச்சிருக்கிறேன். நான் வந்து சரித்திரத்தினுடைய இதில் வந்து நான் பார்த்துருக்கிறேன். போர்ச்சுகீஸ் ஹிஸ்டரியை பற்றி நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த புத்தகம் கிடைக்குது, த கோவா இன்குசிஷன் அப்படிங்கக்கூடிய புத்தகம் வந்து கிடைக்குது. இந்த கோவா இன்குசிஷன் புத்தகத்தை பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பிரியோல்கர் வந்து அதில் மென்ஷன் பண்றாரு. அந்த அலெக்சிஸ் டி மெனிசிஸ் அப்படின்றவரை பற்றி பேசிட்டு வரும்போதும் வந்து அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை பற்றி பேசிட்டு வரும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இது பண்றாரு. என்ன அப்படின்னா,